இடைக்கால சோழப் பேரரசு. 3ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த சங்ககால சோழர் வம்சம் வலிமை குன்றியும் வாரிசு இல்லாத காரணமாகவும் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு சில நூற்றாண்டுகளாக சோழநாடு பல்லவ பேரரசுக்கு கட்டுப்பட்டு இருந்தது. பல்லவ படைத்தளபதியாக இருந்தவர் விஜயாலய சோழன் என்ற பட்ட பெயருடன் பொது யுகம் 850 தஞ்சாவூரில் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். பல்லவ பேரரசு வலிமை குன்றியவுடன் இவருடைய மகன் முதலாம் ஆதித்தன் காலத்தில் பல்லவ சோழ நாடுகளை உள்ளடக்கிய பேரரசாக தஞ்சையில் சூடிக்கொண்டார். இவருடைய வம்சத்தில் வந்த அரிஞ்சய சோழர் தென்னிந்தியாவில் வலிமை மிக்க அரசர்களாக இருந்த கல்யாணி சாளுக்கியர், கிழக்கு சாளுக்கியர் ஆகியவர்களின் மகள்களை மணந்து கொண்டு ராஜதந்திர உறவுகளை வளர்த்து கொண்டார். இவருடைய மகனான 2ஆம் பராந்தகன் தனது தாயை போலவே பேரழகுடன் இருந்ததால் சுந்தர சோழன் என்று அழைக்கப்பட்டார். பேரரசரான சுந்தர சோழருக்கு 2ஆம் ஆதித்தன், அருள்மொழிவர்மன் என்ற 2 மகன்களும் குந்தவை என்ற மகளும் இருந்தனர். 2ஆம் ஆதித்த கரிகாலன் இளமையிலேயே துர்மரணம் அடைந்தார். சுந்தர சோழரைப் போலவே கம்பீரமான ஆண் அழகனான அருள்மொழிவர்மன் மாவீரராகவும் நற்பண்புகள் நிறைந்தவராகவும் சமுதாயத்தில் அனைவரையும் மதிப்பவராகவும் சிறந்த ராஜதந்திரியாகவும் இருந்தார். 947 தஞ்சையில் சுந்தர சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் மகனாக பிறந்து 985 முதல் 1014 வரை பேரரசராக ஆட்சி செய்த அருள்மொழிவர்மன் என்ற ராஜராஜ சோழரின் வரலாறு பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு கருவாக அமைந்தது. ராஜராஜ சோழருக்கு ராஜேந்திரன், அரையன் ராஜராஜன் என்ற மகன்களும் மாதேவி, குந்தவி என்ற மகள்களும் இருந்தனர். ராஜராஜ சோழருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ராஜேந்திர சோழர் காலத்தில் தென்கிழக்கு ஆசியா வரை சாம்ராஜ்யம் பரவியிருந்தது. தென்னிந்தியாவில் ஆட்சி செய்த மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழர். நன்றி. என்னுடைய காணொளி ராஜராஜ சோழன் ஒரு மாமனிதன் பாருங்கள்.